Hi friends, என்னோட நேம் அலெக்ஸ். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா லியா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ். நம்ம ஆஃபீஸ் வந்து வலசராக்கம்ல இருக்கு, ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ். நம்ம இருக்கிறது வந்து பெரும்பாக்கம், என்னோட ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK ஹவுஸ். இதில் வந்து ஒரு யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது உள்ள என்டர் ஆனோன்னா ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். மைண்ட் ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் யூனிக்காக பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ளூட்டட் லூவர்ஸ். அதே மாதிரி சென்டரில் கிராஸ், ஒரு புத்தா வச்சிருக்கோம், ஸோ லெட்ஜ் வச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்போம், ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் வந்து ஹால். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் வரும். இந்த டிவி யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா டிசைன் பண்ணிருக்கோம். இது வந்து கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து பெட்ரூம் வருது. ஸோ இது எப்படி நம்ம அப்பீலிங்கா கொண்டு வரணுங்கிறது அவங்களோட ரெக்குயர்மெண்ட். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டிசைன் கான்செப்ட்ல ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு கர்வி ஸ்பேஸ். இவங்க போயிட்டு வரும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, இடிச்சிக்க கூடாதுன்னு ஒரு கர்வ் ஸ்பேஸ்ல கீழே பாட்டம் யூனிட் கொடுத்துருக்கோம். சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஷட்டர்ஸ். இங்க வந்து அவங்க மோடம்ஸ், டிவியோட செட்டப் பாக்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. இது வந்து ஒரு பேனல் ஒர்க். சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி ஒரு லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு ஷெல்ஃப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஷோகேசிங். இந்த டிவி யூனிட் வந்து காம்பாக்டாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு 65 வரைக்குமே நம்மளுக்கு மாட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறது. ஃபியூச்சர்ஸ்டிக் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல்ஸ் லைட்ஸ் கொடுத்துருப்போம் ரெண்டு சைட்லையும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த சைடு லூவர்ஸ், ஸோ அதெல்லாம் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கலர்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் வைஸ். ஸோ இவங்களோட தீம் வந்து எனக்கு பிளாக்காக வேணும், கொஞ்சம் கிரேஷாக வேணுங்கிறதுனால நம்ம வந்து ஒயிட் ப்ளஸ் கிரேஷ் கான்செப்ட்ல போயிருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இதில் ப்ளஸ் உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிவி யூனிட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேனல் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், இல்லை ஷோ கேசிங்கும் பண்ணிக்கலாம். இதை விட லக்ஸரியாகவும் பண்ணலாம். இதை விட உங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரெயின் இருந்தால் அந்த பட்ஜெட்குள்ளே கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டிவி யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1100 பேனல் ஒர்க்கு. ஸோ எல்லாமே 1100 பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசியில் டாப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ பிவிசி லேமினேட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரி ஒரு பூஜா யூனிட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி கட்டிங்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஒரு டி ஹேண்டில் மாதிரி ஒரு கோல்டு ஹேண்டில், பெல்ஸ் கொடுத்துருப்போம், ஆன்டிக் பெல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு படையல் ட்ரே கொடுத்துருப்போம். கீழே வந்து ஒரு 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம்னா ஒரு டோர் வந்து ஒரு பாக்கெட் டோர் கான்செப்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் பண்ணி நம்ம கூட வச்சுக்கலாம். ஸோ டோர் வந்து போயிட்டு வரதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங் கொடுத்துருப்போம். ஸோ இதில் ஓப்பன் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன சின்ன ஓப்பன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். சிஎன்சி கட்டிங் பேக் சைட்லையும் நம்ம வந்து லைட்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். உள்ள இன்னரில் ஒயிட், மேலே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சிஎன்சி கட்டிங், நம்ம 3 சைடும் வந்து சிஎன்சி கட்டிங் கொடுத்துருப்போம். இந்த பூஜையில் சைடில் கூட பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகும் போதே இது ஒரு சிஎன்சி கட்டிங் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வித் பேக் லைட்டோட. ஸோ அதே மாதிரி தான் 2 சைடுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பூஜை யூனிட் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸ்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து எனக்கு இதே மாதிரி பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக ரொம்ப வந்து அதே மாதிரி அவங்க கொடுத்த மாதிரியே கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட கான்செப்ட் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணி தருவோம். இல்லை எங்ககிட்ட நிறைய கான்செப்ட் இருக்குது, பட்ஜெட்ரியாகவும் உங்களுக்கு நல்லாவும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1650 per square feet. இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சிஎன்சி கட்டிங்கோட ஒர்க்ஸ் எல்லாமே ஜாஸ்தி. ஸோ பின்னாடி பேக் லைட்லேருந்து, ஸோ அதனால வந்து 1650 per square feet இந்த பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக நம்ம வந்து ஸ்டார்டிங் பூஜா யூனிட் வந்து 1450 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்க் கொடுத்தனால நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் நம்ம ஒர்க் வைஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் வைஸ் நம்ம வந்து டிசைன் வைஸ் ஒர்க் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிமெண்ட்ரிஸ் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி இந்த ஃபுல் வால் பேப்பர் ப்ளஸ் ஒரு பேக் ட்ராப் ஃப்ரேமிங்கோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வீட்டுக்கு முக்கியமானதே வந்து கிச்சன் தான். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா சைஸே ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்தது. ஸோ கிளைண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைஸ்க்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக இருக்க டிராயிங்லாம் கொடுத்த உடனே அவுட்புட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் சின்ன கிச்சனில் எவ்வளோ அழகாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்ட்டு. உள்ளே வந்தோடனே என்ட்ரு ஆனோன்னா ஒரு சிங்க் ஸ்பேஸ். ஸோ சிங்க் ஸ்பேஸ் கீழே அவங்க வந்து சிங்க்கில் வந்து எனக்கு உள்ள நல்லா ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்டனால வைட் ஒரு கார்னர் யூனிட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து அவங்க ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோல்டிங் டைப்பில் ஒரு வைட் கார்னர் யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் புல் அவுட். ஆனால் ஆயில் புல் அவுட் எல்லாம் கிரில் டைப் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டேண்டம்ஸ் மாதிரி ஆயில் புல் அவுட் யூஸ் பண்ணுறது. இது பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக ப்ரீமியமாக இருக்கும். 3 feet லென்த்தி டேண்டம் பாக்ஸஸ். இதில் ஒரு கட்லரி ஸ்பேஸ் 3 டேண்டம் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பெரிய பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு 2 ஹோல்டர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து 45 kg வரைக்கும் கெப்பாசிட்டி உள்ளது. எல்லாமே பிராண்டட். நம்ம ஸ்லீக்கு, எப்கோ, உங்களுக்கு வேணும்னா ஹிட்டேக் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குற ரெகுலர் நார்மல் ப்ரைஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீக் எப்கோ தான் பண்ணி கொடுக்குறோம். இவங்களோட நெசசிட்டி பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஒரே ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கேஸ் ஸ்டோரேஜ்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து ஒரு கார்னர் யூனிட். கார்னரில் அவங்க பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோவேவ் வைக்கணும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கேட்டாங்க. நம்ம வந்து அதுக்காக ஒரு டால் யூனிட் மாதிரி ஒரு டைப்
டைப்பில் மைக்ரோ ஓவன் ஸ்பேஸு, மேலே ஒரு ஸ்டோரேஜ், கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்ட்டு ஒரு 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா 2 விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருப்போம். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேண்ட்ரி ஸ்டோரேஜுக்காக, ஏன்னா ஸ்பேஸ் கம்மி இருக்கிறதுனால உங்களுக்கு பேண்ட்ரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக ஒரு ரொம்ப காம்பேக்டாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைஸ் புல் அவுட் ஒன்று கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருப்போம். ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த கேப் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். இது டிசைன் பண்ணும்போது அவங்க ஃப்ரிட்ஜோட சைஸஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸ் ஸ்பேஸை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிடணும்னு நம்ம அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் ஜி ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது ரோஸ் கோல்டு, இந்த கலருக்கு மர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ரோஸ் கோல்டில் நம்ம பண்ணியிருப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கோல்ட்லேயே பண்ணியிருப்போம். வென்டிலேஷன் கூட நம்ம வந்து டிசைன் வைஸ் நம்ம வந்து மாறிடக்கூடாதுன்னு ரோஸ் கோல்ட்லேயே பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் நம்ம இங்கே தான் பர்டிகுலர் வச்சு புல் பண்ணணும்னு இல்லை, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எம்போஸ் ஆகி இடிக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது, கன்சீல்டு டைப்பாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஷட்டர்ஸ் போட்டு, அலுமினியம் ஷட்டர்ஸ் போட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். சிம்னிக்கு போத் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சிம்னி இது கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஹைட்ராலிக் வச்சு சர்வீசிங் அப்போ 2 சைடுமே வந்து 2 ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவங்க திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இது தவிர இவங்க சைட்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரே வச்சிருக்கிற மாதிரி ஒரு எல் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்பைஸ் ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லேஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்டில்லெஸ். நம்ம அங்கே ரூமில் சொன்ன மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் யூனிக்காக ட்ரை பண்ணியிருந்தா இந்த சீலிங்கில் வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த கிச்சனே வந்து அப்லிஃப்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும். இப்போ நம்ம இந்த கிச்சனில் பண்ணது பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷ் தான். ஸோ லேமினேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கனாலும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் ரொம்ப கிளாஸியாக அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு அக்ரலிக் மாதிரி. அக்ரலிக் இல்லை, இது லேமினேட் தான். லேமினேட்டில் மெட்டாலிக் சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாஸினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது மெட்டாலிக் ஃபினிஷில் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட மிரர் மாதிரி ஃபேஸே தெரியும். உங்களுக்கு அக்ரலிக்கில் எவ்வளோ இருக்கோ அதை விட வந்து கொஞ்சம் ஒரு 60% வந்து இதில் வந்து கிளாஸினஸ் இருக்கும். இது பார்க்கவே வந்து ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம 2 கலர் காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன்று டார்க் ப்ரௌனு, இன்னொன்று வந்து ஒரு பெய்ஜ் கலர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பண்ணி தரலாம். நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இதே வந்து நம்ம அக்ரலிக்கில் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம். இந்த பிலோ யூனிட்டில் யூஸ் பண்ணதுக்கு எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சென்ச்சுரி வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம மோஸ்ட்லி நார்மல் ப்ரைஸிங்லேயே சென்ச்சுரி தான் யூஸ் பண்ணுறோம். சென்ச்சுரி வாட்டர் ப்ரூஃபில் யூஸ் பண்ணியிருக்கோம் 710 கிரேட். கீழே இருக்க பிலோ யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2100 பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 2100 வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, எனக்கு 3 டேண்டம் தான் போட்டு கொடுத்துருக்கீங்க, இன்னொன்று ஒரு டேண்டம் போடணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுக்குள்ளே என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்த 2100 எவ்வளோ நம்பர் ஆஃப் எவ்வளோ வேணுமோ அதில் எப்படி ஆக்கியூபை பண்ணுமோ டிசைன் வைஸாகவும் உங்களுக்கு எது யூசேஜ் ஆகும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். மேலே இருக்க ஓவர் ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா 1350 பண்ணி கொடுக்குறோம். இந்த ஓவர் ஹெட் யூனிட் எல்லாமே 1350 பண்ணி கொடுக்குறோம். லாஃப்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான், மேலே எல்லாமே கமர்ஷியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து நம்ம 700 per square feet பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு வாரண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து கம்ப்ளீட் 10 years வாரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 years வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வாரண்டி. அதுக்கு நீங்கள் வந்து சார்ஜஸே பே பண்ணாமல் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு 2 years வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் நம்மளே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு தான் அதுக்கு தான்லாம் இல்லை, கம்ப்ளீட் ஒர்க் எனக்கு என்ன ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த ஒர்க் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 10 years வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். வாங்க இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்ட்ரோப் ஒன்று பண்ணியிருக்கோம். டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்கோட ஸ்டோரேஜ் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஸோ அது கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு ட்ராயர்ஸ், இதுக்கு தேவையான மாதிரி காஃபியும் கொடுத்துருக்கோம் உட்கார்ற மாதிரி. இங்கே வந்து 2 ஸ்டோரேஜ், ஒரு டேண்டம் ட்ராயர்ஸ், கிளாஸ் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஹிடன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு லாக்கர் ஸ்பேஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேண்டம் ட்ராயர்ஸ் கொடுத்துருவோம். கிளாஸ் ட்ராயர்ஸ், கிளாத்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டேண்டம் ட்ராயர்ஸ் 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சசரிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். கம்ப்ளீட் டிசைனுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ரோஸ் கோல்ட் ப்ரொஃபைல். லேமினேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஐவரி ப்ளஸ் ஒரு மின்ட் கிரீன் மாதிரி
ஒரு ஷேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். 2 ஹேண்டில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மிரர் ஃபேஸிங் மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பிராண்டட் யூரோப்பியன் லாக்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹேண்டில்லெஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மர்ஜ் ஆன மாதிரி கம்ப்ளீட் டிசைனாக இருக்கும் பார்த்தா. ஸோ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் டிவி யூனிட், ஒரு பேனல் ஒர்க்கு, மேலே ஒரு லெட்ஜ் கொடுத்துருக்கோம். வயரிங் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயர் மேனேஜர் மூலியமா உள்ளே போயிடும். ஸோ வயரிங் எதுவும் எக்ஸ்போஸாக தெரியாது. இது ஒரு ப்ரொஃபைலில் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் லேமினேட்ஸ் இருக்குது. கிளாசி, மேட்டு அந்த மாதிரி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்டு லேமினேட். கிட்ட வந்து பார்த்தா தெரியும் லைனிங்கோட டெக்ஸ்சர்டாக இருக்கும். லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இதில் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் ஒர்க் போட்டு ஷட்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து 700 per square feet வரும். இது வந்து லேமினேட் ஃபினிஷ். வார்ட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1350 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து லேமினேட் ஃபினிஷில். நம்ம வந்து நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி வந்து பிளைனாக டிசைன்லாம் பண்ணுறதில்லை. ஏதோ ஒன்று யூனிக்காக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இன்னும் 2 ரூம் இருக்குது. அந்த 2 ரூம்லையும் யூனிக்காக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்டில் தான் எடுத்திருப்போம். ஸோ பிளைனாக போகிறதில்ல. நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ். ஸோ எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 mm எட்ஜ் டேப். வாங்க இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது இங்கே ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி தெரியாது. பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி நாங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்தோம்னா இந்த ஹேங்கிங் ஸ்பேஸ்க்காக இந்த சைட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஹேண்டில் இல்லாமல் இங்கே வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் மாதிரி அவங்க வந்தோடனே நம்ம கிளாத்தை கைட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பர்பிள் ஷேடில் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கிரே கலர் நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வித் கோல்டன் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக சிம்பிள் யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட் ஹேண்டில்லெஸ் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஹேண்டில்லெஸ் ட்ரை பண்ணுறோம். ஹேண்டில்லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அந்த சிங்கிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் ஸோ இங்கே மிரர் கொடுத்துருக்கோம். மிரர் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபின்ல பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ், இங்கே ஒரு சைட் ஸ்டோரேஜ், அப்புறம் ஒரு 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கீழே வந்து கம்பார்ட்மெண்ட் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பிராண்டட் தான். எதுவுமே பிராண்ட் இல்லாமல் நம்ம பண்ணுறது இல்லை. பிளேவுட் ஆகட்டும், ஹார்ட்வேர் ஐட்டம் ஆகட்டும், எல்லாமே வந்து பிராண்டடில் தான் பண்ணுறோம். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு 1350 ப்ரொஃபைல்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி யூனிக்காக ட்ரை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் ஓரியன்ட் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு டிசைனுக்காக. இதே மாதிரி நம்ம யூனிக்காக நிறையா இதை வந்து ஸ்லைடிங் கூட பண்ணலாம். நம்ம சைட்டில் வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டே எனக்கு ஓப்பனபிள் ஷட்டர்ஸ் வச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஓப்பனபிள் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஸ்லைடிங் வேணாலும் பண்ணலாம். இதே மாதிரி யூனிக்காக நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பெட்ரூமில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஸ்லைடிங் மாதிரி பண்ணி கொடுங்கன்னா நம்ம அதுவும் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் வந்து பிளைனாலாம் இல்லை, நல்ல டிசைனாகவே பண்ணி கொடுக்குறோம். ஸ்லைடிங் போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த காஸ்டிங்கை விட ஸ்லைடிங்கோட அந்த ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸஸாக ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வழியா. பட் இதே மாதிரி உங்களுக்கு யூனிக்காக டிசைனில் நிறைய பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேர்ட் பெட்ரூமில் இருக்கும். தேர்ட் பெட்ரூமில் வாங்க போய் பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பெட்ரூம்லேயே 3மே ட்ரை பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ப்ளூ வித் கிரே மாதிரி ஒரு ஷேட் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிளாசி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து ரோஸ் கோல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாக்ல நம்ம கிளாசி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் மிரர் மாதிரி இருக்கும். நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் புல் அவுட் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டோரேஜ், இங்கே வந்து ஒரு சாரீ ஹேங்கிங்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஷெல்ஸ். ஸோ அதே மாதிரி 2 ட்ராயர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். உங்கள் ஆங்கர் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். லைக் அதே மாதிரி அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று ஒரு புல் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே அவங்க கிளாத் ஹேங் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே ப்ரொவைட் பண்ணோம். இங்கே வந்து வேறு எப்படி கொடுக்கலாங்கிறது வந்து நம்ம யோசிச்சும் போது இந்த மாதிரி புல் அவுட் மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு புல் அவுட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் வச்சுருக்கோம். அந்த ஹேங்கிங்காக நம்ம வென்டிலேஷன் பர்பஸ்க்கு இங்கே ஒரு வெண்ட் வச்சுருக்கோம். இதோட கம்பைன் ஆகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரேஜ், இது ஒரு ஓப்பன் யூனிட். ஸோ இதில் வந்து இங்கே 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே ரொம்ப லைட்டிங் கொடுக்காம இவங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்காக லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஹேண்டில்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மேட் ஃபினிஷ் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேண்டில், எல்லாமே ஒரு லென்த்தி ஹேண்டில். அதே மாதிரி நாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம இதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணுறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா நாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷ்டு வித் பிளாக் மேட் நாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மர்ஜ் ஆகிற மாதிரி கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஃப்ட் வந்து ஹேண்டில்லெஸ். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்
இருக்குது. ஸோ நம்ம லேஃப்ட் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரேம் ஒர்க் தான், ஃப்ரேம் ப்ளஸ் ஷட்டர்ஸ் ஒர்க். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளைனாக பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வேறு வேறு ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பேசிக் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரூமுக்கும் ஒரே காஸ்டிங்கில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். 700 வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட், 1350 வந்து வார்ட்ரோப், அப்படி தான் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 1350க்குள்ளே உங்களுக்கு கிளாஸ் ஸ்டாண்டம்ஸ் வேணும்னாலும் இல்லை எனக்கு ஹேண்டில் வந்து எனக்கு நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஹேண்டில் அந்த ஹேண்டில்லாம் இல்லை. ஸோ நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பண்ண போகிறோம். லேமினேட் கூட உங்களோட சாய்ஸ் தான். நம்ம பர்டிகுலராக வந்து எல்லாமே யூஸ் பண்ணிது எல்லாம் 1mm லேமினேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஆஃப் வேரியன்ஸ் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சாய்ஸ் பண்ணுறது இல்லைனா உங்களுக்கு கேட்லாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது எல்லாமே பண்ணலாம். லிமிட்டடாக இதுக்குள்ளே செலக்ட் பண்ணணும் அதுக்குள்ளே செலக்ட் பண்ணலாம். டிசைன் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்னோட ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம அதில் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. ஸோ ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாவோட ரூம்ஸ்லேயும் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் கட்டிங்லாம் நம்ம இதில் பார்க்குறதே இல்லை. ஸோ நம்மளுக்கு டிசைன் நல்லா வரணும்னு நல்லா பண்ணி கொடுக்கணும். வணக்கம், என் பேர் ஸ்ரீநாத். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. ஆக்சுவலாக இந்த இன்டீரியர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க முன்னாடி இவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க லியா இன்டீரியர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இன்டீரியர் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க மூலியமாக கேட்டு அதுக்கப்புறமா கான்டாக்ட் வந்து அப்படி தான் இவங்கள கொண்டு வந்தோம் இன்டீரியர் பண்ணுறதுக்காக. கிச்சன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அந்த விக்கர் பாஸ்கெட்டு, ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அந்த மாதிரி. ஆனால் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த லைட்டிங்கு, ப்ரொஃபைல் லைட்டிங்கு இதெல்லாமே என் மனசில் இருந்தது. அது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அது பண்ணிட்டாரு. இப்போ காமனாக பார்க்கும்போது எல்லாருக்குமே கிச்சனில் ஒர்க் பண்ணால் அவ்வளோ பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். ஆனால் இந்த கிச்சனில் பார்க்கும்போது அந்த லைட்டிங்கு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கு நம்ம பண்ணுறதுலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க ஒர்க் பண்ண. கிச்சனில் கூட குக்கிங்கில் கூட அவ்வளோ அந்த என்ன சொல்கிறது புதுசாக என்னமோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுல. ஆக்சுவலாக இவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 இன்டீரியர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க கிட்டலாம் கொட்டேஷன் வாங்கினேன். ஸோ 2-3 பிளேசஸ் கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க கிட்டேயும் வாங்கினேன். இவங்க எல்லாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பயங்கர அஃபோர்டபுளாக வந்தது. பட் இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் மற்றவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லியா இன்டீரியர்ஸ் வந்து மச் பெட்டராக இருந்தது. ப்ளஸ் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணது லியா இன்டீரியர்ஸ். ஆமாம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு முன்னாடியே லியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே முடிச்சு கொடுத்துட்டாங்க. நான் நார்மலி எல்லாருமே மற்ற இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் கூட ரொம்ப லேட் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன டைமுக்கும் மீதி ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. லியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம சொல்லும் போதே அந்த டக்குன்னு எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஸ்பீடாக நம்ம நினச்ச மாதிரியே கொடுத்துட்டாங்க. அந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்க. பேசிக்கலாக இப்போது இன்டீரியர் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் பயங்கர டவுட் இருக்கும். எந்த மாதிரி இன்டீரியர் போடணும், எந்த இடத்துல எந்த மாதிரி இன்டீரியர் வைக்கணும், எந்த மாதிரி லேமினேட் யூஸ் பண்ணணும், எங்கே எந்த வுட் யூஸ் பண்ணணும். பேசிக்காக நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் ஐடியா இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி பிளைவுட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த வுட் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி லேமினேட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறதை விட அவங்களாவே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எது யூஸ் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் அவுட்புட் நல்லா வரும்ன்றதுனால நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஓவராலாக சொல்லும்போது லியா இன்டீரியர்ஸோட ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மீதி இவரோட ஐடியாஸு இதெல்லாமே சொல்லி தந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலே போயிருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அஃப்கோர்ஸ் லியா இன்டீரியர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவேன். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் இன்னும் அதிகமாக எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இவங்க பயங்கர ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்காகவும் இருக்காங்க. இப்போது என்னோட பேக்கில் இருக்கிற இந்த வாலான கூட பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தது. இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, என்ன பண்ணலாம், இவ்வளோ இதாக இருக்குது, நம்ம என்ன ஐடியாஸ் புட் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தது. அந்த டைமில் லியா இன்டீரியர்ஸோட ஒரே ஐடியாஸ் எல்லாமே சொல்லி தந்து இங்கே வால்பேப்பர் மாதிரி பண்ணிக்கலாம், வால்பேப்பர் பண்ணி இந்த மாதிரி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்க வால், அப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி இந்த வால்பேப்பரே அவர் சைட்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் இந்த வீடோட அட்ராக்ஷனாக தெரியுது. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் அரௌண்ட் சென்னை எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து அவுட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரெக்குயர்மெண்ட், என்னோட லிமிடேஷன்ஸ் பொறுத்து ரொம்ப லிமிட்டடாக தான் இப்போ நம்ம அவுட் ஸ்டேஷன்ஸ் எடுக்கிறோம். இப்போ சென்னையில் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். தேங்க்யூ.